அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். இறை வணக்கம். அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குகின்றோம். உடல் நலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இந்த இனிய உணவினை நமக்கு அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ்க, வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிறந்த நாள், நன்னாள், பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் பயிற்சிக்கு வந்திருக்கும் உங்களை சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். காலையில் உபதேசம் வாங்கினீங்க, புதுசாக புருவ மைய தவம் முதல் நிலை உபதேசம் வாங்கினீங்க. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுருக்குது. நீங்கள் போன மாதம் வந்தீங்க, அது அறிமுக தவம் தெரிஞ்சிட்டு போனீங்க. அது ஒரு மாதம் பண்ணிவிட்டு இப்போ புருவ மைய தவத்துக்கு உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க. அது எப்படி இருக்குது? நிறைவாக இருக்குதா? நீங்கள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறது மனசும் உடலும் நல்லா இருக்குதா? அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் மனசில் எழும்புற சந்தேகத்தை கேட்டு தெளிவுபட்டுட்டு போங்க. ஞான மார்க்கத்துக்கு மனக்கவலையோடு போகக்கூடாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இங்கிருந்து போகும்போது மன உற்சாகத்தோடு போகணும். அதுக்கு தகுந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. என்ன சந்தேகம் இருக்குதோ கேளுங்க. நமஸ்காரம். வாங்கய்யா. எங்கேருந்து வரீங்க? தருமபுரியிலேருந்து வரேங்க. தருமபுரியிலேருந்து வரீங்க. உங்கள் பேர்? என் பேர் கந்தசாமி. கந்தசாமி. போன மாதம் வந்தீங்களா? சந்தோஷம். போன மாதம் மூச்சு பயிற்சி உபதேசம் வாங்கிட்டு போனீங்க. அது எப்படி இருக்குது? மனசுக்கு நல்லா இருக்குதுங்களா? திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி உபதேசம் வாங்கிட்டீங்களா? ரெண்டாவது உபதேசம் வாங்கிட்டீங்க. சரி, இப்போ மனசில் நீங்கள் ஏதாவது ஆன்மீகத்தை பற்றியோ, குடும்பத்தை பற்றியோ, சமுதாயத்தை பற்றியோ, அரசியலை தவிர எது வேணாலும் கேளுங்க. குடும்பத்தை பற்றி என்ன மனசில் தோணுதோ கேளுங்க. சில பேர் குறையா குழந்தை கை கால் குணமா, இதனால் எதனால் இது மாதிரி பிறகுது, இதை யார் செஞ்சு போகலாம்? பெரியவங்க செஞ்சு போகணுமா? குழந்தைங்க ஊனமாக பிறக்கிறது, கைகால் குறையாக பிறக்கிறது, பெரியவங்க செஞ்ச பாவமாக புண்ணியமானு கேட்குறீங்க. அது பெரியவங்க செஞ்ச பாவத்துக்கு உண்டானது தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை உருவாக்குவான் கடவுளே. நாம் முன்னோர்கள் பாவம் புண்ணி செஞ்சுருந்தா அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய நினப்பை உருவாக்குவான். ஆனால் குழந்தை பிறக்கிறது கடவுள் படைக்கிறது இல்லை, அப்பந்தான் படைக்கிறான். அம்மா வாங்கி கொடுத்துக்கூட கடவுள்லாம் குழந்தைய படைக்கிறது இல்லை, யாரும் படைக்கிறது இல்லை. ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும். கடவுளை ஒரு வருஷத்துக்கு ஒரு பொம்பளை போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் குழந்தை பிறக்குமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆம்பளை போய் கடவுளையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை நன்மையாக இருக்கிறதும் தீமையாக இருக்கிறதும், குருடாக பிறக்குது, செவிடாக பிறக்குது, திருநங்கையாக பிறக்குது அப்படின்னா அது இயற்கையாகவே பெரும்பாலும் அப்படி நடக்காது. அப்படி நடக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நினப்பு தோன்றும். திருமந்திரத்தில் அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நான் இப்போ சொல்ல வேண்டியதில்லை, மறுபடியும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிறேன். ஒரு கணவன் மனைவி நெருங்குற போது, அவங்க நெருங்குற போது அவளுடைய வலது நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தால், கணவன் மனைவி நட்பு கொள்ளும் போது நெருங்குற போது வலது நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க நட்பு வச்சுக்கிட்டாங்களா, பிறக்கிறதெல்லாம் ஆண் குழந்தையாக பிறக்கும். இடது நாசியில் மூக்கில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ரெண்டுலேயும் இடது நாசியில் மூக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற போது அவங்க நட்பு வச்சுக்கிட்டாங்களா, அது 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தானாக மாறிக்கும். அது கணக்கு பண்ணி நீலாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சக்தி சாதாரண மனிதனுக்கு இல்லை. இடது நாசியில் ஓடும்போது நட்பு வச்சுக்கிட்டாங்களா, கணவன் மனைவி நட்பு வச்சுக்கிட்டா, அப்போ கற்பம் தரிச்சா அது பூரா பெண் குழந்தையாக பிறக்கும். இது திருமந்திரத்தில் அந்த பாட்டு இருக்குது. வலது நாசியில் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற போது அவங்க 2 பேர் தொடர்பு வச்சுக்கிட்டா அந்த குழந்தை ஆணாத்தான் பிறக்கும். இடது நாசியில் வரும்போது வச்சுக்கிட்டா அது பெண்ணாத்தான் பிறக்கும். 2 நாசியும் ஓடாத நடுநாடி ஒன்று ஓடும். மொத்தம் 3 நாடி இருக்குது. கையில் 3 நாடி இருக்குது. வாதம் பித்தம் சுலோத்தம்ங்கிறாங்கல்ல,
நடுநாடியில் மூச்சு ஓடும்போது அவங்க நட்பு வச்சுக்கிட்டால் அந்த குழந்தை திருநங்கையாக போயிடும், அர்த்தநாரீஸ்வரனாக போயிடும். முழுசாக ஈஸ்வரனாகவும் இருக்காது, ஈஸ்வரனா ஆண். முழுசாக சக்தியாகவும் இருக்காது, சக்தினா பெண்ணு. அர்த்தநாரினா ஆண் பாதி பெண் பாதி சேர்ந்து ஒருவருக்குள்ள கடவுளே படைச்சிருக்கிறான்ல. அந்த நடுநாடியில் ஓடும்போது கணவன் மனைவி நட்பு வச்சுக்கிட்டிங்களா அது திருநங்கையாக போயிடும். 12 வருஷத்துக்கு மேலே தான் வேலை காட்டு. 12 வருஷம் வரைக்கும் தெரியாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் டீனேஜ்னு சொல்கிறோமில்ல, டீனுங்கிறத வந்து 13 to 19, 13, 14, 15, 16, 17, 18, 19 சொல்கிறீங்கள, 90க்கு மேலே தான் 20. அந்த 13 to அந்த டீனு தான் அவங்கள எல்லா வேலையும் பண்ணுறது. அந்த டீனு எல்லா வேலையும் பண்ணி பென்சிலை கடிக்க சொல்லும், சீலை கிழிக்க சொல்லும், நேரத்தில் கோலம் போட சொல்லும். அந்த 13லேருந்து 19 வயசு வரைக்கும் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைங்க. 20ன்னு வந்தால் தான் அது மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அந்த 13 to 19 டீன், 13 to 19 அந்த 7 வருஷம் எங்களை பண்ணாத பாடுபடுத்தும். அதுக்கு தான் பள்ளிக்கூடத்துலலாம் கடுமையான பயிற்சி கொடுத்து நல்லா வெயிட்டான பாடத்தை கொடுத்து படிக்க வச்சு அவங்களை நல்வழியில் கொண்டு போகிறது. அந்த 13 to 19 பிள்ளைங்க ஏமாந்து போனால் தான் மிஸ்டேக் ஆகிடுறது. 20 தாண்டிருச்சுன்னு வையே அது சமாளிச்சுக்கோ. அது அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்குது, அதுக்குள்ளே போனால் சப்ஜெக்ட் டச்சாக போயிடும். நீங்கள் குழந்தைங்க ஏன் அப்படி பிறக்குதுன்னு கேட்டீங்க. அப்போ வலது நாசியில் மூக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது நட்பு கணவன் மனைவி நட்பாக இருந்தால் அது ஆணாக தான் பிறக்கும். இதுக்கெல்லாம் அத்தாச்சி திருமந்திரம் தான். எத்தனாவது பாட்டுன்னு உங்களுக்கு போகும்போது எடுத்து நான் காட்டுறேன். அந்த திருமந்திர புஸ்தகத்தில் இருக்குது, எடுத்து காட்டுறேன். இடது நாசியில் மூச்சு ஓடிட்டு இருக்கும்போது நட்பு வச்சுக்கிட்டால் அது வந்து பெண் குழந்தை பிறந்துக்கும். ஞாபகம் வச்சுக்க. நடுநாடியில் அந்த மூக்குக்கு நேராக நடுநாடியில் ஓடும்போது திருநங்கையாக பிறக்கும். அந்த பொம்பளை சரியாக மலங்கழிக்காத 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தின்னு விட்டு சரியாக மலங்கழிக்காத இருத்து உள்ள மலங்கட்டி வச்சுருந்தாலா அது கண் இறுவி குருடாக தான் பிறக்கும். கண் இருடி குருடாக தான் குழந்தை பிறக்கும். இதெல்லாமே நம்ம மனிதனுடைய செயல்பாட்டினால் வர்றது வழியா ஆண்டவன் கொடுக்கறதும் இல்லை, பகவானும் கொடுக்கறதில்ல. நாம் கணவன் மனைவி அது உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மைண்ட் உனக்கு வேலை செய்யும். அந்த மூச்சு ஓடுற நேரத்தில் நீ தொடர்பு வச்சுருக்கிற பிறந்த குழந்தை அப்படி பிறந்துருச்சு. அது அவங்கள பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னோர்கள் ஏதாவது அது மனிதனுடைய அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாவ பதிவு இருந்தால் தான் என்னமோ அப்படி தோன்றும். பிறக்கிற குழந்தை அப்படி இருந்தால் நாடு நல்லா வழங்குமா? எல்லாமே ஊனமுட்டு குழந்தையாக பிறந்தா நாடு விளங்குமா? இல்லை யார் தான் வேலை செய்கிறது சொல்லி? கோடியில் எப்படி வந்து பெண்களுக்கு லட்சத்தில் ஒருத்தர் கூட இல்லை, கோடியில் ஒருத்தர் மெச்சூரிட்டி ஆக மாட்டாங்க, மாதவிடாய் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதவிடாய் ஆகிறது அமைப்பு கிடைக்காது. ஆனால் அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்குவாங்க. அது எல்லா பெண்களுக்கும் அப்படி இருக்கிறது இல்லையில்ல. 13 to 15 வயசுக்கு வந்துடுது. வயசுக்கு வராது 20 வயசானால் கூட வயசுக்கு வராது இருக்கிறாங்கல்ல. அந்த வயசுக்கு வராது இருக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பாட்டு சரி பண்ணிக்கிறோம். அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் வராது. லட்சத்தில் ஒரு பொண்ணு எப்படி திருநங்கை வருது, லட்சத்தில் 1 கோடியில் 1 திருநங்கையே பிறக்கிற மாதிரி மெச்சூரிட்டி ஆகாதவங்க பூப்படையாத பெண்களும் இருப்பாங்க. அது ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் திருநங்கை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியாது. திருநங்கைக்கு மாற்ற முடியாது. அவங்க இறப்பு வரைக்கும் அந்த அவங்களுடைய குணாதிசயம் அவங்களுக்கு வந்து அந்த பெண்கள் சாடையிலேயே தான் போய்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து மறுபடியும் ஒரு ஆணாக முழு ஆணாக மாற்ற முடியாது, முழு பெண்ணாகவும் மாற்ற முடியாது. அவங்க அப்படி கொஞ்சம் ரெண்டும் கலந்தால் தான் இருப்பாங்க, அது மாற்ற முடியாது. அப்புறம் அதனால் வந்து குழந்தை பிறக்கிறது நம்மளுடைய நட்புனால் பிறக்கிறது தான் ஒழிய வெளியே யாருனுடைய சாப்பிட்றதுனால இல்லை. நீ தொடர்பு வச்சுக்கும் போது அந்த விந்து எப்போ இறங்குச்சோ அது மழை ஜலம் கட்டி இருந்ததுன்னா அந்த குழந்தை குருடாக தான் பிறக்கும், ஊனமாக தான் பிறக்கும், காலில் மடைக்கும். அந்த குழந்தை தலைவசம் உள்ளே வளர முடியாது. அதுக்கு தான் கரெக்டாக நல்லா சாப்பிடுமா, மாசமாக இருக்கிற போது நல்லா சாப்பிடு, உடம்பை பார்த்துக்க, நல்லா மலம் கழிச்சுக்க, டெய்லி மலம் ஜலம் போகுதா பிடிக்குதான்னு ஆஸ்திரேலியா போய் செக் பண்ணிக்கிறது. அதுக்கு தான் மலமும் ஜலமும் கட்டிக்கிட்டால் கண் இறுவி குழந்தை குருடாக போயிடும் பிறப்பிலேயே. அதனால் இதெல்லாம் வந்து சித்தர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் சொல்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை, சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம், அது அவங்களுக்கு காரணம் என்னென்னா அது அவங்கள அப்படித்தான் செய்ய சொல்லுது. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த மாதிரி மைண்டு தான், அந்த மாதிரி நேரத்தில் தான் நட்பு வச்சுக்குவாங்க. அவங்களால நான் ஏன்னா அவங்க பாவத்தை அனுபவிக்கணுமில்ல. இப்போ ஒரு தண்டனை கிடச்சிருச்சுன்னா நீ வேணாலும் பாரு, ஒரு தண்டனை கிடச்சிருச்சா நீ யாரோ நல்லா செத்து போயிட்டான்னு சொல்கிறியா? அந்த செத்து போயிட்டு தான் கஷ்டப்படுறாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். கடவுள் வந்து கடவுள் தப்பிச்சுக்குவான். அவன் வண்டியில் போனான்ப்பா, பஸ்ஸில் அடிப்பட்டு செத்து போயிட்டான். திடீர்னு நடந்துக்கிட்டு தான் மாரடைப்பு செத்து போயிட்டாங்கிறா. தானாக செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்களா? சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறாங்க, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறாங்க. வண்டியில் அடிபட்டு செத்து அந்த சாவுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறாங்கல்ல. இல்லைன்னா அந்த சாவு இறைவி மேலே நல்லா இருந்தவனா ஆண்டவன் தூக்கிட்டான்னு சொல்லிடுவியல்ல. உன்னுடைய சாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தை உங்கள்கிட்டயே கடவுள் வச்சுருவான். அப்போ நீ அந்த குழந்தை எல்லா வீட்டுக்கு அப்படி பிறந்ததுன்னா நாடு தாங்குமா? அப்போ ஏன் அப்படி வந்து அந்த மாதிரி பிறக்குதுன்னா அந்த நம்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு கடவுள் அந்த படைப்பு கொடுப்பான். அது பெரிய செல்வந்தர் ரோட்டில் கூட அப்படி பிறக்கும். செல்வந்தர்னா கரெக்டானாலும் சொல்லிட முடியுமா? அவன் தப்பு தண்டால் பண்ணியிருக்க மாட்டானா? ஏற்கனவே எத்தனை தலைமுறையில் பண்ணினதாக இருந்தாலும் அது வரும்.
எத்தனை தலைமுறையில் இருந்தாலும் பண்ணும். நீ புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு தாங்கும், அப்புறமா வேலையை காட்டும். எவ்வளோ பெரிய பணக்காரன் ஏழையும் 3 தலைமுறைக்கு மேலே நல்லா இருந்தவனும் இல்லை வாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அப்படி தான் வரும். அதனால் அது நம்மளுடைய கணவன் மனைவியினுடைய தொடர்புனால் வர்ற மிஸ்டேக் தானாலேயோ அது இயற்கையினாலேயோ அது கடவுள்னால தப்பில்லை. இவங்க செய்கிற முன்னோர்கள் செஞ்ச செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய குழந்தைங்க வேலை செய்யுது. அவனுடைய அந்த மைண்டுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை பிறக்கிறதெல்லாம். அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நல்லது தெரிஞ்சு மாற்றி பிடிச்சி கரெக்டாக ஒரு இறை வழிபாடு பண்ணிக்கிட்டு பிடிச்சிட்டு தான் அவனுக்கு நல்ல நினப்பு மாறும். நல்ல நினப்பு மாறதுக்கு தானே பிரதோஷமெல்லாம் வச்சுருக்கிறான். மாதத்தில் 2 பிரதோஷம் ஏன் வச்சுக்கிறான்? மாதத்தில் 2 பிரதோஷம் ஏன் வச்சுருக்கிறான்? மாதத்தில் 2 நாளைக்கு தான் நட்பு வச்சுக்கணும் கணவன் மனைவி. அதுக்கு தான் 2 பிரதோஷத்தை கோயிலில் வச்சு காட்டுறான். தின 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருஷம் 2 முறைன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சித்தர்கள். தின 2 முறை உடம்பு குளிக்கணும், சுத்தம் பண்ணணும். மலை ஜலம் கழிச்சிட்டு காலையில் ஒருக்கா குளிச்சுக்கணும், சாயந்தரம் ஒருக்கா குளிச்சுக்கணும் உடல் தூய்மைக்கு. வாரம் 2 முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கணும், அப்போ தான் சூடாக இருக்குது. இதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லை இப்போ. ஆனால் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க தின 2 முறை. தின 2 முறை என்ன? காலையிலையும் குளித்து உடம்பு சுத்தமாக வச்சுருக்கணும். அழுக்கு பிடிச்ச மாதிரி அசிங்கமாக இருந்ததுன்னா அந்த அசிங்கத்தில் போய் கன்றாவியாக இருந்துட்டு சலுப்பாக இருந்துட்டு அந்த மன கஷ்டத்தோட ஆண் பெண் நட்பும் கணவன் மனைவி இதுவுமே மனசு கல்யாணம் முடிச்சிருக்கிறான் உட முடியாத தொடர்பு வச்சுக்கணும். அந்த கஷ்டத்தில் அந்த வேண்டா வெறுப்பாக இருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி பிறக்கும்? அதுக்கு தான் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும். வேலைக்கு போகிற போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் குளிச்சுட்டு காமி கும்பிட்டு சுத்தமாக இருந்து அவங்க கணவன் மனைவி நட்பு வச்சுக்கிட்டால் பிறக்கிற குழந்தை நல்ல அறிவியாக பிறக்கணும், அறிவியாலையோடு பிறக்கணும், நல்ல தூய்மையாக தானே போகிறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கணவன் மனைவி அப்படி தான். அதனால தான் தின 2 முறை குளிங்கிறான். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறான். தின 2 வாரம் 2 தலை சூடாக உடம்புலாம் சூடாகாது. மாதம் 2 முறைங்கிறான். மாதம் 2 முறை தான் கணவன் மனைவி தொடர்பு வச்சுக்கணும். நல்லா இருக்குதுன்னு பொழுதுனிக்கு வச்சுக்கிட்டால் உடம்பு கெட்டு போயிடும், நோய் வந்துடும், அப்புறம் சீக்கிரமாக உடம்பு தளர்ந்து போயிடும். அதனால் மாதம் 2 முறை. வருஷம் 2 முறை வேதிக்கு சாப்பிடணும். உடம்புக்கு வருஷம் சுத்தம் பண்ணணும். வேதிக்கு சாப்பிடுவாங்கள்ல, 6 மாதத்துக்கு ஒருக்கா வயிற்றை சுத்தம் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் பெரியவங்க சொல்லிட்டு போனது. தின 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருட 2 முறை. அது சொல்கிறேன். இதுதான் அது. வேறு என்ன சந்தேகம்? அது அந்த பாவப்பதிவு அப்படி தான். வேறு ஏதாவது ஆன்மீகத்தை பற்றி கேளுங்க. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு புரியறதுக்கு அதை பற்றி கேளுங்க. இது குடும்ப நாயம் போய்ட்டு சாதாரண நாயம் அவன் பாவ புண்ணியத்தை அனுபவிச்சு தான் தீரணும். அவன் பாவ புண்ணியத்தை அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கெல்லாம் எந்த கோயில் கட்டினாலும் இதெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய சமாச்சாரம். இது கோயிலாக போய் உருளை தண்டை போட்டாலும் போக முடியாது. அதனால் ஏற்றுக்க வேண்டிய கவலை இருக்குது, தள்ளி போட வேண்டிய கவலை இருக்குது. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சு சாமியார் மடத்துக்கு போய் கேட்குறதோ, கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறதோ, கிடா வெட்டுறதா குருடை சரி பண்ண முடியுமா? பிறப்பால் பிறந்த மொண்டி சரி பண்ண முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட் விபத்தில் ஏதாச்சும் ஆகிட்டா அந்த உடம்பு டாக்டர் சரி பண்ணுவார். பிறப்பாலேயே வந்த ஊனத்தை சரி பண்ண முடியுமா? அதை நினச்சி ஆயுள் காலம் மட்டும் கவலைப்பட்டுக்கிட்டீங்கன்னா நீ வாழ முடியுமா? மனசை தேத்திக்கணும். அவங்கள வர சொல்லி கேட்டு போய் சொல்லுங்கள். அப்போ ஏற்றுக்கணும். நாம் இதுதான் ஆயுள் காலம் வரைக்கும் ஏற்று தான் ஆகணும். நீ ஒரு செடி வாங்கிட்டு வந்துருக்கிற, இவர் ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்காரு, 2 பேரும் செடி வச்சுட்டீங்க. சின்னதாக இருக்கும்போது செடியில் தெரியல, வளர்கிற போது உன்னோட செடி பூரா ஆப்பிளாக கொட்டுது, அது பூரா அரளியாக கொட்டுது. அரளி விஷம், ஆனால் செடியாக இருக்கும்போது தெரியல, பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ அந்த அரளி செடி மாற்ற முடியுமா? அப்போ நாம் தெரியாதனமாக வச்சுட்டோம். நாம் வாங்கிட்டு வரும்போது நல்ல செடியை பார்த்து வாங்கலை. அப்போ நம்ம இப்போ இந்த செடி காய்ச்சி இத்து போய் அது அழுகி போகிற வரைக்கும் அதையே தான் காய்க்கும். அதுக்கு போய் டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு எங்களுது அரளி பக்கத்து வீட்டில் ஆப்பிளாக கொட்டுது, எங்களுது ஆப்பிள் கொட்டுட்டு போனால் அரளி செடியில் எப்படி ஆப்பிள் கொட்டும்? இதுக்கு எத்தனை கோயிலுக்கு போய் அவசியம் பண்ணி என்ன பண்ணுறது? ஊருக்கே சோறாக்கி போட்டீங்கனாலும் இப்போ கிடைக்க மாறாதே. ஊருக்கே சோறாக்கி போட்டாலும் மாறாதே. அப்போ அந்த ஒரு ஊனமாக பிறந்துட்டா இது ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். அதை பார்த்து வேதனைப்படுறே இல்லை. ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நம்ம கண்ணது பிற தண்டனை கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நாள் அதை பார்க்குறப்பெல்லாம் அந்த பெற்றவங்களுக்கு வேதனை வருமில்ல. ஏன் நம்ம வயிற்றில் அப்படி பிறக்குது? நம்ம வயிற்றில் ஏன் ஊனமான குழந்தை பிறக்கக்கூடாது? ஏன் பிறந்திருக்குது? அப்போ அந்த குழந்தைக்கு மிஸ்டேக் இல்லை, அதை பார்க்குறப்பெல்லாம் நீ தானே வேதனைப்படுற. அதை நீ 2 தலைமுறை 3 தலைமுறை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமாம்மா. மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. அதனால் பாவ புண்ணியத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சா, ஒருத்தன் ஒரு ஊருக்கு வந்திருக்கான், புதுசாக குடி வந்திருக்கான், வேற ஊர்லேருந்து குடி வந்தவன் அந்த ஊரில் கோயில் கட்டலான்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஊருக்கு நானே இப்போ இலவசமாக கோயில் கட்டிடுறாங்கிறான். 50 லட்ச ரூபாய்க்கு இலவசமாக கோயில் கட்டி கொடுத்துட்டான். இலவசம் ஊரே அவனை வாழ்த்துது. ஆச்சா, அவனுக்கு கரெக்டாக பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறான். பையனுக்கா பிள்ளைக்கா ஊர் ஊராக பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். துணிமணி எடுக்க போச்சு பாருங்க பிள்ளைங்க. அந்த பொண்ணு
துணிமணி எடுக்க போனது சீலை துணிமணி நகை நட்டு வாங்கிட்டு வரலான்னு போனது வண்டி ஆக்சிடென்ட் ஆகி பொண்ணு ஸ்பாட்லேயே இறந்து போச்சு. பொண்ணுக்கு 500 பவுன் போடுறேன்னு பேசி 50 லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுக்குறேன்னு மாப்பிள்ளையெல்லாம் செட் பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டான். மும்முரமாக ஒரு ஊராக பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறான். பிள்ளை துணிமணி எடுத்து நகை நட்டு வாங்க போகிறப்ப காரில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போச்சு. ஆனால் ஊரே வாழ்த்துது. 50 லட்ச ரூபாய் கோயில் கட்டி கொடுத்தானே, வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது நம்ம ஊருக்கு மகராசன், 50 லட்ச ரூபாய் கோயில் கட்டி கொடுத்தானே, இப்படி ஆகி போச்சு அவன் பிள்ளைக்கு. கல்யாணம் பண்ணுற நேரத்தில் பொண்ணு அடிபட்டு செத்து போச்சு விபத்தில் அப்படின்னு. இப்போ இது என்னென்னு சொல்லுவேன்? ஊருக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்குறான். பார்த்தா பணக்காரன். அவன் ஏற்கனவே உங்கள் ஊருக்கு வந்து ஒரு வருஷம் தானே ஆகுது. ஏற்கனவே பணக்காரனாக வந்தானல்ல, ஏற்கனவே பல குடும்பத்தை கெடுத்து பணம் சம்பாரிச்சிட்டு வந்திருக்கிறான். செய்யக்கூடாத தொழில் பற்றி சொல்ல மாட்டேன், செய்யக்கூடாத தொழில் செஞ்சு பணக்காரன் ஆகணுங்கிறதுனால கண்டபடி பணத்தை கட்டிட்டு வந்து இதில் பாவம் தொலைமான்னு நினச்சிருக்கிறான். பாவம் தொலையாது. நீ 1 கோடி ரூபாயில் கோயில் கட்டின்னு வச்சால் பாவத்தை கழிக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிற போது மனதெகிரி வந்துடும். மனதெகிரி வந்திருக்கிற போது நமக்கு பிறந்தது இப்படித்தான், நாம் இந்த மாதிரி நேரத்தில் பெற்றுட்டோம், இதை நம்ம அனுபவித்து தீர்த்துக்கலாம். அருளிச்செடி சொன்னல, அந்த அனுபவித்து தீர்த்துக்கலாங்கிற தெகிரி உனக்கு வந்துடும். தெகிரி வந்துட்டாவே நீ வெற்றி அடைஞ்சவன் தானே. தெகிரி வந்துட்டா வெற்றி. அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எந்த செயலையும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு செயலுக்கு நிகழ்ச்சி நடந்தே தீரும். ஆனால் இது எதுவுமே தெரியலன்னா பொழுதுனைக்கு சோர்ந்து போய் சாமி கேட்க போவ, அச்சா சோழி ஒட்டி பார்க்க போவ, விரதம் இருக்க போவ. நீ காலத்தை விரை பண்ணிக்கிட்டு உடம்பு நீயும் கெடுத்துக்குவ. அறிவை தெரிஞ்சுக்கிற போது ஏற்றுக்கிட்டா நீ வெற்றி அடைஞ்சது தானே. அப்போ ஆயுள் காலம் வரைக்கும் அந்த ஊனத்தை ஏற்றுத்தான் ஆகணும். அது வாழ்ந்து தான் ஆகணும். அது வந்து கட்டையோடு தான் போகும். அப்போ ஏற்றுக்கிற போது மனசு டெய்லியும் கவலைப்பட வேண்டியது போயிடுதில்ல, அதுதான் அது. அதனால் அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. படிக்கிற குழந்தைங்க சரியா படிக்கிறது மைண்டுக்கு வரலனா கொஞ்சம் தியானம் பண்ணலாங்களா? உங்கள் கேள்வி நிறைவா? போங்க அங்கே போய் உட்காருங்க. இங்கே உட்காருங்க. நமஸ்காரம். எங்கேருந்து வரீங்க? தருமபுரி இருந்து வரீங்க. உங்கள் பேர்? மேகலா. சொல்லுங்கம்மா. எங்க குழந்தை 10th படிக்குது. 10th படிக்குது. அது வந்து படிக்கிறது வந்து மைண்ட்ல நிக்க மாட்டேங்குதான். சரி, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணா அது மைண்ட் செட் ஆகுமான்னு கேட்குறேன். தியானம் பண்ணுனா கண்டிப்பாக மைண்டு செட் ஆகும். அவன் தியானத்தில் உட்காரணும். ஏன்னா அந்த வயசு முதல்ல சின்ன வயசு, துள்ளி குதிக்கிற வயசு. அது வந்து ஓடுற பஸ்ஸில் ஏறுற வயசு. ஓடுற பஸ்ஸில் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓடுற பஸ்ஸில் இப்போ இந்த பையன் ஓடுற பஸ்ஸில் போய் ஏறுவான். வண்டி ஓடிட்டு ஏறுவான். நீ நிற்கிற பஸ்ஸில் ஏறுற பஸ்ஸு. நிற்கிற பஸ்ஸில் தான் நீ ஏற முடியும். நீ ஓடுற பஸ்ஸில் ஏற முடியுமா? 60 வந்து நிற்கிற பஸ்ஸு நின்னா தான் பிடிச்சி ஏறும். ஆனால் 20 வந்து பஸ்ஸு போயிட்டு ஓடிக்கிட்டு. அது ஓடுற பஸ்ஸில் ஏறுற வயசு. அது நிற்கிற பஸ்ஸில் ஏறுற வயசு நீ. அப்போ அது வந்து அந்த காலத்தால் அது வந்து அப்படி தான். அது வந்து வயசு வந்து அப்படி தான் வரும் எல்லாத்துக்கும். அப்படி இருந்தால் தான் அது குழந்தைங்க உஷார். இல்லைன்னா மந்தின்னு சொல்லிடுவீங்களே, எதுவுமே படிக்கலை, சாமியார்ட்ட இருக்கிறான் கம்மனு. ஒரு மடத்தில் இருக்கிற சாமியார் மாதிரி இருந்தால் நீ என்ன சொல்லுவீங்க? இந்த பையன் எதுவுமே படிக்க மாட்டேங்குது, 4 வார்த்தை 4 பேர்த்துட்டு பேச மாட்டேங்குது, ஊமையாட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களே, அதுக்கும் கவலைப்படுவீங்க. அப்போ என்னென்னா மைண்டில் நிற்க மாட்டேங்குதுன்னா, நிற்கங்காட்டி தானே இவ்வளோ தூரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுற. நீ பணக்காரியாக தான் இருக்கிற, நல்லா இருக்கிற. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு 5 பவுனில் கொடி போட்டுக்கிற, 10 பவுனில் போடணும்னு ஆசைப்படுற. நீ நல்லா தான் இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற. அதனால தப்பு இல்லை. பையன் வந்து படிக்க வேணும்னா மைண்டு வந்து செட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சாயந்தரம் காலையில் என்னுடைய யூடியூப்லேயே வந்து அந்த எல்லோரும் செய்யலாங்கிறதாவும் ஒன்று போட்டிருப்பேன். அதை வந்து நீ அது 15 நிமிஷம் தான் போட்டிருப்பேன். 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அதுக்கு உபதேசம் வாங்க வேண்டியதில்லை, குருநாதர்கிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை. 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அனைவரும் செய்யலான்னு போட்டிருப்பேன். அந்த தபத்தை நீங்கள் நெட்டில் ஆன் பண்ணி சாயந்தரம் கொஞ்சம் நேரம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை பண்ண சொல்லுங்கள் போதும். ஒரு வேளை பண்ண, அவன் 2 வேளை பண்ண முடியாது, அவன் மனசு வேலை செய்யாது. காலையிலேயே சாயந்தரமாக எதை 2 வேளை முடிஞ்சால் பண்ணிட்டான். ஆனால் நீங்கள் வந்து அவனை மிரட்டி பண்ண சொல்லக்கூடாது. ஆமாம், நீ பண்ணி அவனு சொல்லிவிட்டார், ஐயா சொல்லிவிட்டார்னு சொல்லக்கூடாது. கண்ணு ஏதோ ஒரு வேலை பண்ணு சாமி அப்படின்னு சொல்லி உட்காந்து பண்ணினீங்களா, அவன் அந்த 10 நிமிஷம் இருக்கும்போது மன அமைதி நிலைக்கு வரும். அந்த அமைதி நிலையிலேருந்து சிந்திச்சானா நல்லாயிருக்கும். பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றான், வந்தோடனே கையால் மூஞ்சி கழுவிட்டு உடம்பை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு, அவனுக்கு எதாவது டீ காப்பி குடிக்கிறனா பையனை குடிக்க சொல்லிவிட்டு 5 நிமிஷம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அது பண்ணுங்கன்னு 10 நிமிஷம் தான் சொல்லி அதை போட்டு பண்ண சொல்லுங்கள். பண்ணி முடிச்சுட்டு படிக்க சொல்லுங்கள். அப்படியே நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். இதெல்லாம் வந்து எந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை. நம்ம மனசை அமைதிப்படுத்தி நம்ம படிக்கிறோம். கண்ணில் இப்போ கிணத்துக்கு தண்ணிக்கு போகிற ஊரில் பொது கிணறு இருக்குது, தண்ணி மோக்க போகிற குடத்தில் வந்து அலசி விட்டு தண்ணி கழுவி பணிப்பாங்களே ஊர் கிணத்துல. அந்த குடத்தில் கும்மி அந்த குடத்தை அண்டாவை கழுவிட்டு அதுலேயே நீ அண்டாவை கொண்டு கிணத்துல ஊர் கிணத்துல தண்ணி மோக்க போவ கேள்விப்பட்டிருப்பேன். நான்லாம் பார்த்துருக்கிறேன், போயிருக்கிறேன். எங்கள் அம்மா சின்ன பையனில் கூட்டி போயிருக்குது. நீங்கள் போனீங்களா இல்லையா? ஊருக்கு பொது கிணறுன்னு இருக்கும், அது படி விட்டு இறங்கி போய் கொண்டு வருவாங்க. குளிக்கிறது கூட போவாங்கல்ல கந்தசாமி. அந்த கிணத்துல நீ அண்டாவை கழுவுற போது கையில் ரிங்கு கலந்து வந்துருச்சு.
அப்போ நீ அந்த ரிங்கு கடன்னு 5-6 படி போயிடுச்சு. தொடர்ந்து தண்ணி மோண்டுக்கிட்டே இருக்காங்க, அலையடிச்சிக்கிட்டே இருக்குது. நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற. ஐயோ வீட்டில் போனால் அம்மா வேறு கத்துமே, மோதிரம் கல் வந்துருச்சேன்னு. ஒன்று ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, அடியே எல்லாம் தண்ணி மோண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கடி, நீ வந்து பார்த்தா கிடைக்காது, இன்னொரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு மேலேயே. அப்போ வந்து எல்லாம் தண்ணி மோண்டு நிறுத்திட்டு போயிடுவாங்க. அப்போ தண்ணி தெளிஞ்சிரும். தெளிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு வந்து கண்ணாடியாட்ட தெரியும். அது எத்தனாவது படியில் இருக்குதுன்னு அப்போ நீ அழுங்காமல் எடுத்துக்கலாம். இப்போ நீ தொலைவனின்னா மேலும் மேலும் கீழே ஓடி போயிடும், அது உள்ளே போயிடும், ஆழத்துக்கு போயிடும், கம்முன்னு தொலைவாத, அலசாத, தண்ணி அலசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெளிஞ்சிருக்கிறப்போ தெரியுமில்ல. அப்போ ஏற்கனவே வந்து நல்ல செயல் கெட்ட செயல் பதிவு பண்ணது இந்த உடம்பு தான். இப்போ மறுபடியும் அதே உடம்புல தான், அந்த உடம்பு வச்சு தான் அப்போ அண்டா தண்ணி கழுவி ஊற்றுறது அந்த கிணத்துலையே தான் ஊற்றுறீங்க. மறுபடி தண்ணி ஒரு கும்மி அதுலேயே தான் தண்ணியை எடுத்துகிட்டு வரீங்க, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கெட்ட எண்ணமும் நமக்கு தேவையில்லாத உற்பத்தியானது இந்த உடம்புல தான். இப்போ அது தேவையில்லை, நல்ல எண்ணத்தை போடுறோம், புதுசாக பதிவாகிக்குது. அப்போ நீங்கள் படிக்கலைன்னா கூட அவனுக்கு மைண்டு வந்து 10 நிமிஷம் சாந்தமாக அந்த போட்டு கேசட்டு போட்டு கேட்டுட்டு அமைதிப்படுத்திட்டு படிக்கிற போது அவனுக்கு நல்லது வந்துடும். பழைய எண்ணங்கள் வெளியேறிடும். அப்போ வந்து பழைய நினப்பெல்லாம் வராது, பையன் படிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ 2 GB வச்சுருக்கிறீங்க செல்ஃபோனில், தேவையில்லாத பாட்டெல்லாம் இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இதில் கந்தர சஷ்டி போடலாம், சுப்பிரபாதம் போடலான்னு நினைக்கிற. அந்த 2 GB காலி பண்ணால் தானே போட முடியும். அப்போ என்ன பண்ணுற, அப்போ இப்போ அதை எந்த மிஷினில் போட்டியோ அந்த மிஷினில் போட்டு அந்த பழசு தேவையில்லாத டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு புதுசெல்லாம் பதிவு பண்ணுறேன். இப்போ புதுசு பாடுமில்ல, அதை 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது மனிதனால் கண்டுபிடிச்சது, இந்த உடம்பு இறைவனால் கண்டுபிடிச்சது. இறைவன் வந்து தண்டனை கொடுக்காத போக மாட்டான். அது 5 நிமிஷத்தில் அழிச்சிடலாம். ஜிபியில் இருக்கிறது, இதில் இருக்கிறது அழிக்க முடியாது, கருமையத்தில் இருக்கிறது அழிக்க முடியாது, அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். அப்போ அனுபவிச்சு தீர்க்கிற போது நம்ம ஏற்றுக்கிறோம். அதுதான். அதனால் நீங்கள் அந்த தவத்தை பண்ண சொல்லுங்கள், பையன் படிப்பான். வேறு என்ன கேட்குறீங்க? சித்தி வந்து சித்தப்பா அடிச்சு இறந்துட்டாங்க. சித்தப்பா அடிச்சு இறந்துட்டாங்க. சரி. அவங்க வந்து இந்த காரியெல்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் செய்யல. சரி. அது ஏதாச்சும் திதி கொடுக்கலாமான்னு இப்போ கேட்குறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம் வரலாமா, அது செஞ்சால் சரியாயிடுமா அப்படின்னு கேட்க சொன்னாங்க. திதி கொடுக்கறதுங்கிறது வந்து அதனுடைய விவரத்தை அதிகமாக சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு தொழில் சமாச்சாரம். அது வந்து நம்பி ஒருத்தர் பிழைக்கிறாங்க, சில பேர் பிழைக்கிறாங்க. திதி கொடுக்கறதுனால ஒருத்தர் பணக்காரனாவான், திதி கொடுத்தனால பாவம் கழிஞ்சிருமுன்னா நாடு முழுவதும் இத்தனை திதி நடக்காது. நாளுக்கு நாள் விஷயத்தை கேட்டு சனங்க எச்சாத்தான் கும்மிதான் ஒழிஞ்சு ஆற்றுல மாகாளி அமாவாசைன்னு போகிறான், ஆடி அமாவாசைன்னு போகிறான், போயிட்டு தான் இருக்கிறான். வருஷம் வீட்டில் சந்தோஷம் வந்துருச்சா? பார்த்துக்கிட்டு இருக்கிறியே. 18 ஆடி 18 தவறாத குளிக்க போகிறான், திதி தவறாத மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறான். யார் வீட்டில் செல்வாக்கு வந்துருச்சு, யார் சிறப்பாக இருக்கிறா, திறந்து கொடுக்குறோன்னு கேளுங்க. அப்போ நீ கொடுத்துருந்தா போயிருக்கணுமில்ல. திதி கொடுத்துக்கிறன்னா அதை அறியாமல் செய்கிறது. ஆச்சா, இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா இல்லாத நீ வருவியா? உங்கள் அப்பா அம்மா இல்லாத நீ வருவியா? வருவ. திதிங்கிறது என்ன? ஒருத்தர் இல்லை இறந்து போயிட்டாங்கன்னு திதி கொடுக்குறங்கிற. அப்போ உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நீ திதி கொடுக்க, நீங்கள் அப்பா அம்மாவை கும்பிடு. அப்பா அம்மாவை கும்பிடலின்னா நரகத்துக்கு போயிடுவேன். தாய் தந்தையரை கும்பிடாதவன், தாய் தந்தையரை மதிக்காதவன், அவனுக்கு நரகம் நரகம் நரகம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தாய் தந்தையரை கஷ்டப்பட விடக்கூடாது. இந்த உடம்பை கொடுத்துவோ. இப்போ இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் அந்த புருஷனை அனுபவிக்கிறேன். இந்த உடம்பு இருக்கிறதுனால புருஷனை அனுபவிக்கிறேன். உடம்பு இருக்கிறதுனால புள்ள பற்றிக்கிட்டேன். அப்போ இந்த உடம்பு கொடுத்தது தானே முக்கியம். 2வது தானே புருஷன், 3வது தானே பிள்ளை. அப்போ தாய் தந்தையரை மறக்கக்கூடாது. ஆனால் திவசம்னு கும்பிடக்கூடாது. ஏன் திவசம்? நீ தாய் அம்மா மேலே வருஷம் இருக்கா அவங்க நினைவுனால 1000 பேத்துக்கு சோறாக்கி போடு, இல்லாதவங்களுக்கு 10 பேர் துணிமணி வாங்கி கொடு. அப்போ நீ வந்து திவசம் கும்பிட்ற அப்படின்னா நீ தான் கும்பிட்ற, உங்கள் அம்மா வந்து கும்பிட போகிறதில்ல, அது இறந்து போயிடுச்சு. இறந்தவங்களுக்கு தானே கும்பிட்றாங்க. இறந்தவங்க கும்பிட வர்றாங்களா? வரல. இருக்கிறவன் தான் கும்பிட்றான். அப்போ இருக்கிறவன் யார்? அன்றைக்கே போன மாதம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன? திருவெங்கட. அம்மா பேர் திருவெங்கட மாரியம்மா. 2 பேரும் மேனகாக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா? இந்த 2 பேரும் ஒன்று சேராத மேனகா பிறப்பாளா? அப்போ மேனகா போய் வந்து அப்பா அம்மாளுக்குன்னு கொடுத்தா உனக்கு நீயே கொடுத்துக்கிற. திதி யாருக்கு கொடுத்துக்கிற? உனக்கு நீயே கொடுத்துக்கிற, உங்கள் அப்பா அம்மாளுக்கு கொடுக்கல. உங்கள் அப்பா அம்மா தான் நீ இருக்கிறியப்பா. இப்போ வீரப்பன் தாயமாக இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா. வீரப்பனும் தாயமால் இல்லைன்னா இந்த உடம்பு எப்படி இருக்கும்? அப்போ வீரப்பனுக்கு தாயமாளுக்கு நான் போய் திதி கொடுக்குறேன்னு போனால் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். நான் சொல்கிறது நல்லா விளங்குதா? அறிவுபூர்வமாக விரியுதா இல்லையா? திதி கொடுக்கறது ஆற்றுல முழுவுறது உனக்கு நீயே தான் கொடுத்துக்கிற. அப்போ நீ திதி கொடுத்தீங்கன்னா எப்படி நல்லா இருப்ப? கஷ்டம் தானே படுவ. அதுக்காக அப்பா அம்மா திதி கொடுக்கலாம் அப்பா அம்மா நினைக்கூடாதுன்னு சொல்கிறியா? அது தப்பு. தினமும் 1000 பேத்துக்கு சோறாக்கி போடு. எங்கள் அப்பா அம்மா பேரில் போடுறேன்னு சொல்லு. வருஷம் கண்டா அவங்க பிறந்த நாள் இறந்த நாள் அவங்க நினைவு நாள் வருதா, நினைவு நாளுக்கு 10 பேத்துக்கு சோறாக்கி போடு. 10 பேத்துக்கு வெயிட் சீட்டை எழுத்து கூட. ஒரு அனாதாசிரமத்தில் போய் ஒரு நாள் சோத்துக்கு பணம் கட்டு.
திதி கொடுக்காத. திதி கொடுத்தீங்கன்னா உனக்கு நீயே கொடுத்துக்கிற. இப்போ நான் சொல்கிறது நல்லா விளக்குச்சா இல்லையா? அவ்வளோதான். அதனால் வந்து திதி கொடுக்க, அந்த திதி கொடுக்கறது பிடிக்கிறது செத்து போயிட்டாங்கன்னு செய்கிறதெல்லாம் அது இவங்களுடைய பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் எவ்வளோ சித்திரவதைப்பட்டு எண்ணிருப்பாங்க. ஒரு வீட்டில் தவறி போகிறது இயற்கை. அதாவது கணவன் மனைவி சேர்ந்தா எத்தனையோ மகான்கள், பெரிய ஆளுங்கள், பெரிய பெரிய மகான்களுக்கெல்லாம் கூட மனைவி தவறி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணு தவறி போய் கல்யாணம் பண்ணி பிழைக்கிறது இயற்கமாக. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது காரணமாக இருந்தால் அவன் நரக வேதனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக அதிலும் தப்ப முடியாது. அது இயற்கையாக நோய்வாய்ப்பட்டோ தற்செயல் விபத்துலையோ ஒரு குழந்தை வரும்போது முடியாதே கிடையாது. இயற்கையாக ஒரு பொண்ணு நார்மலாக அதுக்கு வயசு ஆயுசே அவ்வளவு தான் கொடுத்துட்றான். சில பேர்த்த பிறந்தோன்னையுமே கொடுத்துட்றான். அதனால் கொடுத்துட்றான். அது என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்லா நார்மலாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இறப்புக்கு இவங்க தான் காரணம்னா அது அவங்கள சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு தான்ப்பா கேட்குறேன். இப்போ வந்து அவங்க அடித்து கொண்டதுனால அவங்க குடும்பத்தை அப்படியே அண்ணன் தம்பிங்க குடும்பத்தை எல்லாம் அப்படியே பாதிக்குமா? அப்படிலாம் பாதிக்காது. இப்போ நீ ஒன் வேவில் போயிட்ட, அவர் நேராக போகிறாரு, போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், உனக்கு ஃபைன் போடுவானா அவனுக்கு போடுவாரா? யார் அவருக்கு எதுக்கு போடுறான்? அதாவது யார் ரூட் மாறி போனவங்களுக்கு தானே ஃபைன் போடுவான். ஹெல்மெட் போட்டு போகணுங்க ரூல்ஸு. அவர் ஹெல்மெட் போட்டு போகிறார், ஜம்முன்னு போயிட்டே இருக்கிறாரு. நீ ஹெல்மெட் இல்லாத போகிற ஒன்று தான் நிறுத்துவான். அதனால் அவரோட 10 பேர் பிறந்திருக்கிறாங்க, 10 பேரும் வந்து பணம் கட்டுன்னு சொல்கிறானா? தண்டனை ஒருத்தருக்கு தானே கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் 10 பேர் பிறந்திருந்தாலும் 10 பேர்த்துக்குலாம் தண்டனை கிடைக்காது. அதனால் வந்து அப்படிலாம் கிடைக்காது. அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்புக்கு உண்டான தண்டனை கிடைச்சே தீரும். அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ஆனால் அதுக்காக நம்ம அந்த அனுபவிச்சு தான் தீர்த்தான்னு சொன்னால் அவங்க மனசு பொக்குன்னு போயிடும். ஏன்னா நாமளே துன்பத்தில் இருக்கிறமே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு மனசு மாற்றிக்குவோம். நாம் இனிமேல் நல்லது செய்யலாம். அப்போ நல்லது செய்கிற போது என்னென்னா எல்லாம் வாழ்த்துவாங்க. இப்போ ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கெட்டவன்னு பேர் வாங்கிட்டான். கெட்டவன் வாங்கினதுனால ஊர் பூரா அவனை தூத்துது. இவன் சரியில்லை, இவனாலேயே அவங்க வீட்டுக்காரி போயிடுச்சு, அல்லது பொண்டாட்டி சரியில்லாத புருஷன் போயிட்டா கூட இவனாலேயே, இந்த பொம்பளைனாலேயே என் புருஷன் நல்லா இருக்கிறவங்க செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த பொம்பளையை பூரா பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த பேச்சை மாற்ற முடியாது. அது மறையிறதுனா அதுக்கப்புறம் வைராக்கியமாக வாழணும். தப்பு நடந்து போச்சு, வைராக்கியமாக வாழ்ந்து யார் ஊரில் என்ன பேசினாலும் பிடிச்சாலும் காதில் வாங்கிக்காத இவன் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தானா மறுபடியும் ஊரே வாழ்த்த ஆரம்பிச்சிடும். இப்போ மகாராஷ்டிரன் ஆள் இருக்கிற இடம் தெரியலப்பா. அம்பாட்டுக்கு போகிறான் வர்றான், தொழில் செய்கிறான், கச்சிதமாக இருக்கிறான். அவன் இருந்ததுக்கு இப்போ ஆளே மாறிட்டான். எவ்வளோ ஆண்டவன் இனிமேலாவது அவனை நல்லா வச்சுருக்கிட்டோம், ஆண்டவன் இனிமேலாவது அவனை நல்லா வச்சுருக்கிட்டுன்னு ஊரில் சொல்கிறாங்க பாரு. அந்த ஊரில் 4 வார்த்தை வரும்போது இவனுக்கு மாறும். அது மற்றபடிக்கு அவசியம் பண்ணுறதில் உருளை தண்ணை போகிறதெல்லாம் கிடைக்காது. அதுலாம் கிடைக்காது. அதுலாம் ஒன்றும் கிடைக்காது. மேலும் துன்பம் தான் வரும். அதில் இவன் வந்து மைண்டு மாறணும். மைண்டு மாற்றிக்கிட்டானா வந்துடும். அதனால் ஒரு பாவம் எல்லாத்தையும் கேட்காது. அந்த யார் சம்மந்தமான அவனுக்கு தான் சிரமத்தை கொடுக்க. அவன் மைண்டு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்ல அறிவு தெரிஞ்சு விளக்கம் தெரிஞ்சு வர்றபோது நாம் இனிமேல் நல்ல காரியம் செய்யணும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்சே தெரியாதே 2 ஒரு தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு. தப்பு இது மனிதனாக பிறந்தும் மகான்லேருந்து மனிதன் வரைக்கும் தப்பு பண்ணவங்க தான். தப்பு பண்ணாத மகானும் இல்லை. தப்பு பண்ணலின்னா அவனுக்கு பிறப்பே இல்லையே. தப்பு பண்ணாதவனுக்கு எதுக்கு பிறப்பை எடுக்குது? அவன் அப்படியே கடைசி பிறப்பாக போயிடும். அதனால் அது வந்து சரியாக போயிடும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்கள நினச்சி மற்ற குடும்பத்துக்காரரை ஃபீல் பண்ணிக்காதீங்க. தைரியமாக இருக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. வேற என்ன வேணும்? தியானம் பண்றதுனால எங்க வீட்ல இருக்கிறவங்க பார்த்து நானும் தியானம் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. தாராளமாக பண்ணலாம். உபதேசம் வாங்காத தியானம் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு எத்தனை விஷயம் சொல்லிக் கொடுத்த காலையில் என்னென்ன பண்ணினேன், இத்தனை சமாச்சாரம் இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த முறை. நான் என்னென்ன கொடுத்தேன் உங்களுக்கு? அதனால் 5 விதமான விஷயத்தை காமிச்சினல. இதெல்லாம் எப்படி அவங்க தியானம் பண்ணும்போது அது வந்து அப்படி மிஸ்டேக்காக போயிடும். ஒரு குரு இல்லாத தியானம் பண்ணக்கூடாது. ஒரு குரு இல்லாத இப்போ எனக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்காரு, எனக்கு சொல்லி நானாசிரியர்னு சொல்லி கொடுன்னு அவர் அனுமதி எனக்கு எங்கள் வீட்டுக்காரிக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த மகான் கொடுத்ததுனால நாங்கள் எல்லாம் ஒரு 10-15 வருஷம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு 10-15 வருஷம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த நெட்டில் நான் போட்டுக்கிறத பார்த்துட்டு அவங்க பண்ணக்கூடாது. நேரில் வந்து உபதேசம் வாங்கிட்டு போய் பண்ண சொல்லுங்கள். உபதேசம் வாங்காத பண்ணுறதாம ஒன்று போட்டிருக்கிற பாருங்க, பொதுவாக எல்லாம் கேட்குறாங்கன்னு அதை வந்து பண்ண சொல்லுங்கள். அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். உபதேசம் வாங்கி பண்ணுறதுன்னா இங்கே வர சொல்லுங்கள். நீங்கள் வரும்போது கூப்பிட்டு வாங்க, தெரிஞ்சுக்கிட்டு போகட்டும். வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள். மற்றபடிக்கு வேறு என்ன விசேஷம்? பிரச்சனை வராதுமா. பெரிய நோய் தாக்காது, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, லஞ்சு ப்ராப்ளமோ ஆயுள் காலம் முழுவதும் வராது இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால். அதுக்கு உத்தரவாதம் என்னுடைய மகான் குருநாதன் எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு உத்தரவாதம். ஆனால் பண்ணணும். கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வராது. சோத்தை தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் பசி ஆறாது. தண்ணி பக்கெட்டில் இருந்ததுன்னா உடம்பு தூய்மையாகாது. பீராவில் துணி இருந்ததுன்னா உடம்பு அழகாக இருக்காது. அப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டால் உடம்பு சுத்தாகும்.
சோத்து தட்டில் இருக்கிற சோத்தை சாப்பிட்டா வயிறு பசியாரும், பீரோட்டில் இருக்கிற துணி எடுத்து மாற்றினா வரும். இந்த காரியத்தை பூரா மகான் செய்ய முடியாது. யாராவது செய்ய முடியுமா? இந்த மூணையும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குறது அவங்களுடைய வேலை. மகான்கள் இதை வேறு இப்போ அந்த இடத்துல தண்ணி இருக்குது குளிச்சுக்கா, இதை வேறு அங்கே உணவு இருக்குது சாப்பிட்டுக்கா, இதை அங்கே துணி இருக்குது எடுத்து போட்டுக்கா. இதை வந்து எப்படி செய்ய முடியும்? அப்போ உன்னுடைய உடலுக்கு நீ தான் குளிக்கணும், உன்னுடைய குடலுக்கு நீ தான் சாப்பிடணும், உன்னுடைய உடம்புக்கு நீ தான் உடை போட்டுக்கணும். இது தெரியுதில்ல சாதாரணமாக? அப்போ அவங்க பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் இந்த சாமி கும்பிட்டு வர்றதில்ல. அக்கா நீ கோயிலுக்கு போறியா, இந்த எங்கள் பையன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அந்த அர்ச்சனை பண்ணிட்டு அவன் பண்ணுற அர்ச்சனை பையனுக்கு வந்து சேருமா? அப்படி எத்தனாயிரம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அப்படியா? அதனால தான் தியான லைனுக்கு யாரும் வர்றது இல்லைன்னா, இது வந்து 1 கோடி பேர் சாமி கும்பிட போனால் ஒருத்தன் தான் தியானத்துக்கு வருவான். இது சித்தர்களுடைய வாக்கு. எத்தனை பேர்? 1 கோடி பேர். 1 கோடி பேர் சாமி கும்பிட போனால் தியானம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தான் வருவான் உயிர் வழிபாட்டுக்கு. சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. அப்போ நீங்கள் கோடியில் ஒருத்தராக வந்திருக்கிறீங்க. தருமபுரியில் எவ்வளோ தூரம் வெடிக்கால புறப்பட்டு ட்ரெயின் ஏறி அங்கேருந்து தெரிஞ்சுக்கணும் நெட்டை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களா? இப்போ தொடர்ந்து 2-3 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்காட்டி தானே வர்றீங்க. சண்டை வரக்கூடாது, சண்டையே வரக்கூடாது. சண்டை வந்து புருஷன் பொண்டாட்டி சண்டையே பண்ணிக்கக்கூடாது. அனுசரித்து போகணும். புருஷன் பொண்டாட்டி சண்டை பண்ணிக்கவே கூடாது. அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா அம்மா ஆயிட்டீங்க. இப்போ நீங்கள் சிவசக்தி ஆகிட்டீங்க. அவர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மணிகண்டனாக இருந்தார். இப்போ கல்யாணம் முடிச்சு முருகன் ஆகிட்டார். இப்போ பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் சிவசக்தி பார்வதி ஆகிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மணிகண்டன், கல்யாணம் முடிச்சிட்டார் முருகன் ஆகிட்டார். இப்போ முருகனுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்தா பிள்ளையுடைய அப்பா அம்மா யார்? சிவசக்தி. அப்போ சிவசக்தி உலகத்தையே ஆள்றவங்க. சண்டை போட்டுக்கலாமா? போடக்கூடாது. அதனால் சண்டை அன்பும் கருணையுமா இருங்க. மனைவி சொல்கிறத கேளு. உங்கள் மனைவி சொல்கிறத கேட்டீங்கன்னா நீ தியானம் பண்ண வேண்டியதே கூட இல்லை. தியானம் பண்ணணுங்கிறதே இல்லை. ஏன்னா அவள் மன குளிரும். உலகமே எதிர்த்தாலும் என்னுடைய கணவர் என்னை நல்லா வச்சுருக்காரு, என்னுடைய கணவர் எனக்கு எந்த குறையும் வைக்கலின்னு அவள் மனசில் அவள் என்றைக்கு அந்த நினைப்போட நினச்சி உள்ளே படுத்து நல்லா தூங்குறாளா, உனக்கு எங்கே போனேனாலும் வெற்றி கிடைக்கும். அவள் வாடி கிடந்து அசிங்கமாக இருந்து நல்ல துணிமணி கூட இல்லாத ஊர் உலகத்தில் 4 பேர் போன இவள் கல்யாணம் பண்ணி என்ன பணத்தை கண்டா, அந்த ஆளை கட்டி என்ன பிரயோஜனம் கண்டா, ஒரு நல்ல துணி உண்டா நல்ல உணவு உண்டான்னு ஒருத்தர் சொன்னானா, அந்த மாதிரி மனைவி வச்சுருந்தமா அவன் துன்பத்தான் படுவான். நீ வந்து நல்லா வச்சுருந்தீன்னா கடவுள் இந்த பொண்ணுனுடைய எண்ணமே உன்னை உயர்த்தும், ஆட்டோமேட்டிக்காக உயர்த்தும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். சந்தோஷம். இதை தொடர்ந்து கடைப்பிடிங்க. இங்கே ஒன்றும் இங்கே எந்திர மந்திரம் கட்டுறதில்ல, காசு பணம் பிடுங்குறதில்ல. நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறோம். அறிவுபூர்வமாக சொல்கிறோம். அறிவினுடைய தெளிவு, அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். வேறு ஒன்றும் ஆன்மீகங்கிறது பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அறிவில் வந்து இது இல்லைன்னு மூட நம்பிக்கையிலிருந்து இப்போ எப்படி அந்த நீங்கள் வந்து தேவசம் கும்பிட்றத கேட்டீங்க. இப்போ நான் சொன்னது விளக்கம் கரெக்டு தானே? அப்படின்னா அப்பனை தேவசம் கும்பிடக்கூடாதுன்னா அப்பனை கும்பிடக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. அதான் சொல்லிட்டு நான் 1000 பேருக்கு சோறாக்கி போடு, 1000 பேர் துணி எடுத்து கொடு. நீ போய் ஆற்றுல உங்கள் அப்பா அம்மா நினச்சி கொள்ளுவனா உனக்கு நீயே தேவசம் கும்பிட்டுக்கிற. அப்புறம் எப்படி நல்லா இருப்பேன்? அதனால தான் வருஷம் தேவசம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், வருஷம் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். எத்தனை ஏழை பாலை போய் தேவசம் கும்பிடுறது கருணையை ஒன்றையும் வாங்கி. ஆனால் நல்லா இருக்குதா? துன்பம் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. துன்பத்தில் தான் இங்கே மீள்லையே. 10 வருஷம் 15 வருஷம் அதே துன்பத்தில் தான் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு 1000 வீட்லேருந்து 2000 வீட்டு வாடகை கூட போக முடியலையே. 2000 வீட்லேருந்து 5000 வீட்டுக்கு கூட போக முடியலையே. 5000 வீட்லேருந்து ஒரு இடம் கூட வாங்க முடியலையே, தனக்குன்னு ஒரு இடம். ஆனால் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறான், இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். காரணம் அறிவு அறியாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஓட்டமானியில் தண்ணி ஊற்றுற மாதிரி எல்லாம் விரைந்தான் ஆகும். அறிவு அறிஞ்சிக்கணும். இப்போ அறிவு அறிகிற இடத்துக்கு வந்துட்டீங்க. சொல்லக்கூடிய அறிவை தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லலை, நான் ஒரு மைக்கு வான்காந்தத்திலேருந்து வருது, அதை வாங்கி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். சந்தோஷம். வேறு என்ன கேட்குறீங்க? போதுங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.